ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்களா இருக்கேன். இந்த வாரம் பிக் பாஸ் வீக்லி டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் vs டெமான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ஃபஸ்ட்டு 8 பேரை வந்து ஏஞ்சல்ஸாக செலக்ட் பண்ணணும். மிச்சவங்கெல்லாம் வந்து டெமான்ஸாக ப்ளே பண்ணுவாங்க. போன வாரமே பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் vs டெமான்ங்கிற டாஸ்க்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பழைய சீசனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ரொம்பவே அக்ரெசிவாக நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏஞ்சல்ஸில் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, மூணாவதாக பார்த்தீங்கன்னா சத்யா, நாலாவது அனந்தி, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா விஷால், ஆறாவது பவித்ரா, ஏழாவது ரயான். இவங்க 8 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸாக ப்ளே பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கிரீடமாக கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெவில்ஸாக ப்ளே பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் 8 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லி அந்த டெவில்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் ஃபஸ்ட்டு, செகண்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின், தேர்டு வந்து முத்து, 4th பிளேஸில் தீபக், 5th பிளேஸில் சௌந்தர்யா, 6th பிளேஸில் சாச்சனா, 7th பிளேஸில் அருண், 8th பிளேஸில் தர்ஷிகா, 9th பிளேஸில் அனவ். 9 பேருமே வந்து டெவிலாக ப்ளே பண்ணுவாங்க. ரஞ்சித் சார் வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஒவ்வொரு டெவில்ஸும் செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. ரஞ்சித் சாரா இவ்வளவு சூப்பராக பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. இதைவே வந்து பிக் பாஸும் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். இதை பார்க்குறக்கு 60 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறமா வந்து ஏஞ்சல்ஸுக்கும் டெமான்ஸுக்கும் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருந்தார் பிக் பாஸ். அதுக்கப்புறமா நாளையிலேருந்து இந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கப்படும். இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அனந்தி அவர்கள் மஞ்சரிகிட்டையும் சாச்சனாவட்டையும் ரஞ்சித் சார் வந்து ஃபீட்பேக் கொடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல, ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதையவே வந்து மஞ்சரியும் ஆமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளாக வந்து அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு, பட் அவருக்குள்ளேயும் வந்து நெகட்டிவிட்டி நிறையா இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கோவா கேங்கில் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் வந்து 3 பேரும் வந்து டாப் 5ல் யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருணும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அருண்கிட்டையும் அதே கேள்வி கேட்டாங்க. அவர் என்ன மாதிரி சொல்லாருன்னா, எனக்கு கோவா கேங் தான் ரொம்ப பிடிக்கும், கோவா கேங்லேயே ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் சமையல் நடந்துக்கிட்டு இருந்தது, கூடவே லவ் பேர்ட்ஸும் பறந்துக்கிட்டு இருந்தது. தர்ஷிகா வந்து விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறவே கண்ட்ராவியாக தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, 1 hour எபிசோடில் அதையும் காமிக்கிறாங்களே. என்னதான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி கிரிஞ்சான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட எபிசோடில் இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாளையிலேருந்து இந்த டெவில்ஸ் vs ஏஞ்சல்ஸ் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.